கொய்யாப்பழ ஜூஸ் போட போகிறோம். கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்துகிட்டு தொலியை பூரா நீக்கணும். கொய்யாப்பழத்தை தோல் நீக்கி வச்சுருக்கோம். கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கொய்யாப்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாம். சின்ன மிக்ஸி ஜார் தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. சீனி, நாட்டு சக்கரை, மண்டவளம் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். நான் இப்போ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். லைட்டாக உப்பு போட்டுக்கிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். முதல்ல லைட்டாக ஒரு நேரம் அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்லையே தண்ணி விட்டோம்னா அந்த விதைகள் சரியாக அரைக்காது. இப்படி வந்த பிறகு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் அரைச்சி வச்சதை வடிகட்டி எடுத்தாச்சுங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஐஸு சேர்த்தோம்னா இதோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு நம்மகிட்ட ஐஸ் வாங்குகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஐஸ் இல்லாமல் அப்படி எடுத்துக்கிறதும். அடுத்த வீடியோவில் கொய்யாக்காய் சட்னி வைப்பது எப்படின்னு போட்டுவிடுவோம். நன்றி மக்களே.